பாருங்க. இணைய ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி லிங்க் அதாவது அதிக பணப்புழக்கம் உள்ள அதிகமாக உங்களுக்கு அமௌண்ட் வரக்கூடிய டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் யூபிஐயில் இணைக்காது. என்ன பண்ணணும்னா அதான் இந்த வீடியோ நம்ம முழுசாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து உங்கள் மொபைலில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, இணைய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து அதிக டிரான்சாக்ஷன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து யூபிஐயில் இணைக்காமல் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி நியாயமானது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப அதிகமாக பணம் புழங்குற அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த அக்கௌண்ட்டில் யூபிஐ இணைக்காதுங்க. இனியோட அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு குறிப்பிட்ட அளவு எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த தொகையை மட்டும் அந்த அக்கௌண்ட்டில் மாற்றி அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் யூபிஐக்கு அதாவது ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்யுங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்முடைய மொபைலில் ஜிபே மற்றும் நம்ம மொபைலில் வந்து இந்த யூபிஐ பண பரிவர்த்தனையில் ஹேக்கர்ஸ் வந்து ஏதாவது உள்ள புகுந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிபேல பெரிய லெவல் பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது. ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் அதை செக் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஜிபேவை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜிபே. ஓகேங்களா? இந்த ஜிபேவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஜிபேவோட ரைட் கார்னரில் பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோவோ உங்கள் பேரோ ஏதோ தெரியும். அதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும். இதில் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. நான் பெருசு பண்ணி பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்க மாதிரி போலவே இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் வந்து செட்டிங்ஸ்னு வந்துருச்சு. கீழே பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இது ஜிபே சரிங்களா? ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இதில் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் வந்து டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும். கீழே பாருங்கள் பர்சனலைசேஷன் வித் கூகுள் பே. இந்த பட்டன் ஆன் இருந்தால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கணும். நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, டெய்லியும் நீங்கள் அதிக தொகைக்கு வாங்குறீங்க, என்ன பொருளை விரும்பி வாங்குறீங்க, இது எல்லாம் கூகுள் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் டேட்டாக்கள் கண்டிப்பாக வெளியே வைக்கப்படும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பர்சனலைசேஷன் வித் கூகுள் பே அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்டாப் பர்சனலைசேஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கேட்கணும். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் ஆஃப் ஆகும். நீங்கள் பாருங்கள் இப்போ ஆஃப் ஆகிடுச்சுங்களா? இப்போ வெளியில் வந்து நீ அடுத்து வந்து மொபைலில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதை இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கோம். கவனமாக இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? எதெல்லாம் ஆன் பண்ணணுமோ அதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம், எதெல்லாம் ஆஃப் பண்ணணுமோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணுவோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ண மொபைலோட செட்டிங்ஸுக்கு ஹெட்டிங் வந்துருச்சு. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இருக்கும். சில மாடல் மொபைலில் வெறும் ப்ரைவசி இருக்கும். கண்டிப்பாக செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி எல்லா மொபைலும் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போய் பாருங்கள். நீங்கள் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் பாருங்கள் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி வந்துச்சு. அதில் மெல்ல அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி பாருங்கள். ஆட்டோ பிளாக் இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் போய் நேரங்கிறதே நான் அதிகமாக சொல்லலை. இந்த ஆட்டோ பிளாக்கர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணுறது ஒன்றும் இல்லை. பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். இந்த மாதிரி ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஆட்டோ பிளாக்கர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்களா? இங்கே வரும். ஆட்டோ பிளாக் ஆன் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இந்த இடத்துல ஆட்டோ பிளாக் ஆன் பண்ணிருக்கோம். அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே வாங்க. மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். ஆட்டோ பிளாக்கர் வந்து ஒரு ஸ்டெப் கீழே பாருங்க. இல்லைன்னா வேற எங்காவது உங்கள் மொபைலில் இருந்து வேற மாடல் மொபைலாக இருந்தால் வேற எங்காவது இருக்கும். அதே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி தான் இருக்கும். மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் பாருங்கள் மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். அதில் கீழே பாருங்கள் லாஸ்ட் வந்தீங்கன்னா
ஆண்ட்ராய்டு சேஃப் ப்ரௌசிங் இருக்கு. ஆனால் இந்த செட்டிங்ஸ் தான் எனக்கு தெரியணும்னு நினைக்கலாம். ஒரு செகண்ட் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இப்போ காட்டுறேன். ஆண்ட்ராய்டு சேஃப் ப்ரௌசிங் இருக்குங்க, கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் வந்து ஆண்ட்ராய்டு சேஃப் ப்ரௌசிங் வந்துச்சுங்களா, கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைவ் த்ரெட் டிடெக்ஷன் சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எப்படி பாதுகாப்புன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. லைவ் யூஸ் லைவ் த்ரெட் டிடெக்ஷன் வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில், சில மொபைலில் பச்சை கலரில் ஆன் ஆகிடும் அப்படின்னா, இது ஆன் ஆயிடுச்சுங்களா. இது ஆன் ஆனால் இது கீழேயோ இல்லை சில மொபைலில் மேலேயோ, இங்கே பாருங்க போல காட்டுற பாருங்க. நம்ம இப்போ எடுத்து ஆன் பண்ணோம் ஓகேங்களா. இதை ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே பாருங்க, சப்போர்ட்டடு ஆப்ஸ் இருக்காங்க. இது எந்தெந்த அப்ளிகேஷன்களை சப்போர்ட் பண்ணணும்னு இப்போ காமிக்கிற பாருங்க. இது மேலேயே விரல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. 12 அப்ளிகேஷன் இது பாதுகாக்குது. அந்த யூபிஐ அப்ளிகேஷன் தான் மெயினாக பாதுகாக்குது ஓகேங்களா. சப்போர்ட் ஆப்ஸ் பாருங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க, கிளிக் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே வர இந்த ஆண்ட்ராய்டு சேஃப் ப்ரௌசிங் என்னெல்லாம் பண்ணுதுன்னு படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு இந்த சப்போர்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிடலாம். ஹெட்டிங் பாருங்க, சப்போர்ட் ஆப்ஸ்ன்னு வருது பாருங்க. இந்த கீழே பாருங்க, எல்லாம் அப்படியே கீழே மூவ் பண்ணுங்க. கீழே மூவ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பாருங்க, ஃபோன்பே பிஸ்னஸ் இது பாதுகாப்பு. இங்கே பாருங்க, இந்த அப்ளிகேஷனை ஹேக்கர்ஸுங்கிறது பாதுகாப்பு செட்டிங்ஸ். இந்த வாட்ஸ்அப்பையும் இது பாதுகாப்பு. வாட்ஸ்அப் அடுத்து பாருங்க, நார்மல் ஃபோன்பே இண்டிவிஜுவலாக நம்ம நேமில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்பேயும் இது பாதுகாப்பு ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஜிபே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஜிபேவையும் இது பாதுகாக்குது. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஜிபேவையும் ஹேக்கர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கும் போது நம்ம பாதுகாப்பு பாருங்க. புரியுதுங்களா. இதுக்கு அடுத்தது நிறைய தோழர்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.